Assalamu alaikum. Welcome back to our $1 million. நம்ம இப்போ இந்த வீடியோல ஹைதராபாதி chicken 65 biryani எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம இப்போ இந்த ரெசிபிக்காக ஸ்பெஷலா வெங்காயமோ தக்காளியோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்க போறது கிடையாது. இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்காக 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் நான் இதில் சேர்க்குறேன். பாதி லெமன் ஜூஸ் மட்டும் இதில் நான் சேர்க்குறேங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் லைட்டாக ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இதில் முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் இதில் சேர்க்குறேங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சாதான் இதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சிக்கன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த சமயத்தில் நம்ம 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம பாஸ்மதி ரைஸை வடித்து தாங்க சேர்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் 1/2 கப்பு பாலில் கொஞ்சமாக சஃப்ரானையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். சிக்கன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் 65 ஹைதராபாதி பிரியாணி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயமோ தக்காளியோ தனியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறது இல்லைங்க. இதில் மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் தாங்க கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம். உண்மையாக சொல்லப்போனால் தயிர் தான் இதுக்கு நிறைய கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இல்லை எந்த அளவுக்கு தயிர் நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டிஷ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்தமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் $1 million வீடியோஸை பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அதே எண்ணெயை ஒரு பெரிய பிக் பாட்டம் பேனில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்டார் பட்டை, 4-5 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுட்டேங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரும் நான் இதெல்லாம் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நான் இந்த ரெசிபிக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் பவுடர் வந்து சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட சிக்கன் ஸ்டாக் பவுடர் இல்லைன்னா மேகி மசாலா எதுவும் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து 75% அளவுக்கு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வடித்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்க்குறேன். நீங்கள் மல்லித்தலை புதினா தலை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் நெய் வந்து சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் நான் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்க்கலை. ஏன்னா இதில் தயிர் நிறைய சேர்த்துருக்கேன். அதனால் நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து ட்ரைடு ஆனியனை வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சஃப்ரான் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மில்கை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாங்க. தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இந்த சிக்கன் 65 பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நமக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோன்னா நம்ம ரைஸை மட்டும் வடித்து வச்சுருந்தோன்னா ஒரு 1/2 ஹவரில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இந்த சிக்கன் 65 பிரியாணியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கன் 65 பிரியாணி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் $1,000,000 டாலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிக்கன் 65 ஹைதராபாத்தி பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.